வணக்கம். மார்னிங் சீனி வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தேன். பார்த்தா கோபால் பல்பொடி கடையில இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 90ஸ் கிட்ஸோட மலரும் நினைவுகளா தான் இருக்கு. பாப்பா, தம்பி 2 பேருமே அதில தான் பிரஷ் பண்ணாங்க. ஊர்ல சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஆத்து தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் மார்னிங், ஈவினிங்ன்னு வரும். வரும்போது நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். நாங்களும் போய் ஒரு குடம் தண்ணி பிடிச்சுட்டு வந்துட்டோம். மார்னிங்கே ஊர்ல பார்த்தீங்கன்னா, பதநீர் இல்லாம இருக்காது. ஸோ அப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு அவ்வளவா பதநீர் பிடிக்காது. ஆனா அம்மா, அப்பா, எங்க வீட்ல எல்லாருக்குமே பதநீர் ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் பதநீர் குடிச்சத பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியும், இட்லியும் தான் ஊத்த போறேன். எப்பவுமே நேட்டிவ்ன்னு போனா போய் இறங்குறதும் தெரியாது, கிளம்புறதும் தெரியாது. அந்த அளவுக்கு குயிக்கா கிளம்பிருவோம். இந்த முறை இத்தன நாள் ஊர்ல இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற இந்த ஓட்டு வீடு தாங்க. இதுல ரென்ட்‌க்கு இருக்காங்க. ஸோ ஓடு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால அது எல்லாத்தையுமே புதுப்பிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இத்தன நாள் நாங்க ஊர்ல இருக்கோம். நாம இருக்கிற இடத்துல 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அப்படின்னு சொல்லி மீன எடை போட்டு வாங்குவோம். ஆனா ஊர்ல பாருங்க ரூ. 20க்கு 3 மீனுங்க. ஸோ ரூ. 150க்கு மீன் வாங்கியாச்சு. எவ்ளோ வகை மீன் இருக்கு. ஆனா ஊருக்குன்னு வந்துட்டா சால மீன் தான். வேற எந்த மீனுமே ட்ரை பண்ண மாட்டோம். அப்பா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால மீன் போடுறதுக்கு முன்னாடி அப்பாக்கு குழம்பு எடுத்துட்டு, முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி